சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சேலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 150 வீல் சேர்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. சேலம் தொங்கும் பூங்கா அரங்கத்தில் ரோட்டரி மாவட்டம் 2982 மற்றும் டாக்டர் ராஜேஷ் பவுண்டேஷன் ரோட்டரி கிளப் ஆப் எவர்கிரீன் இணைந்து நலத்திட்ட உதவிகள் 150 வீல் சேர்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இளம் கவிஞர் சிநேகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு வீல் சேர்கள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் சிவக்குமார், மாவட்ட சேவை திட்ட தலைவர் டாக்டர் ராஜேஷ், உதவி ஆளுநர் சிவபிரகாஷ், ரோட்டரி கிளப் ஆப் எவர்கிரீன் மாவட்ட சங்க தலைவர் நிர்மலா மற்றும் மாவட்ட 2982 உறுப்பினர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேலும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பயனாளிகளுக்கு வீல் சேர்கள் வழங்கப்பட்டது. இந்த அமைப்பின் மூலம் இலங்கைக்கு 2000 சைக்கிள்கள் வழங்கப்பட்டது. மட்டுமல்லாமல் 10 கோடி மதிப்புள்ள நலத்திட்டங்கள் 1 வருட காலத்தில் வழங்கப்பட்டதாக மாவட்ட சேவை திட்ட தலைவர் டாக்டர் ராஜேஷ் கூறினார். டிஸ்ட்ரிக்ட் 2982 சொல்லுவோம். எங்களுக்கு வந்து மாவட்ட வருவாய் மாவட்டத்தை சேலம் கிருஷ்ணகிரின்னு சொல்ற மாதிரி ரோட்டரி பொறுத்தவரையும் நம்பர்ல சொல்லுவோம். 2982 2982. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4066 உறுப்பினர்கள் இருக்கிறோம். இந்த வருஷம் 24-25 ஜூலையிலிருந்து ஜூன் வரையும். அதுல இதுவரை நாங்க வந்து 12 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஜெக்ட் நாங்க இந்த 6 மாவட்டத்துல பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து 90 சங்கங்களை சேர்ந்த தலைவர் செயலாளர்கள் வந்து இதுக்கு உதவி செய்வாங்க. அது இல்லாம உறுப்பினர்களும் தங்களுடைய பங்களிப்பு, இதுல எந்த ஒரு பணமும் எங்களுடைய சொந்த உழைப்புல வந்த பணத்தை தான் எடுத்து இந்த சொசைட்டிக்கு வழங்குறோம். இதுல எந்த ஒரு இது இல்லை. அதுக்கு பாராட்டு ஒரு விழாவாக இந்த கருத்தரங்கம் வந்து ஏற்பாடு செஞ்சு சர்வீஸ் ப்ராஜெக்ட் செஞ்சவங்களுக்கு நாங்க பாராட்டி அவங்களுக்கு விருது வழங்குறது எல்லாமே பண்றோம். அதற்கு இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தது நம்ம கவிஞர், அதாவது நான் சொல்றது இளமை கவிஞர்னு சொன்னேன், சிநேகன் அவர்கள் வந்தது வந்து இது வந்து சக்கரவண்டி. ஓகே, அதாவது இப்ப வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில வந்து 16 டயாலிசிஸ் யூனிட் வேணும் சக்கர வியாதிகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டயாலிசிஸ் பண்றது. ஆனால் அந்த அரசு மருத்துவமனையில வெறும் 5 தான் இருந்தது. ஏன்னா வந்து அது பெரிய சவாலான ஒரு விஷயம். அப்போ வந்து இந்த ரோட்டரி மாவட்டத்தினுடைய அறக்கட்டளை தலைவர் வந்து இவர் எஸ் லோகநாதன் சொல்லி, நாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சக ரொட்டேரியனோட சேர்ந்து நாங்க 7 டயாலிசிஸ் யூனிட், அதாவது அரசாங்கத்திட்ட இருந்தது 5, ஆனா ரோட்டரி மாவட்டம் கொடுத்திருக்கிறது 7. அதனுடைய மதிப்பு வந்து 70 லட்சம் ரூபாய். அது வந்து இப்ப கொடுத்திருக்கிறோம். தருமபுரியில வந்து இப்ப 5 கொடுக்க போறோம். அதே மாதிரி ஒசூர்ல அடுத்ததான் நாங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறோம் 1,50,00,000 ரூபாயில. அந்த ப்ராஜெக்டினுடைய இது வந்து இங்க வந்து இருதயம் சம்பந்தப்பட்ட எந்த வியாதினாலும் உங்களுக்கு தெரியும், பெங்களூர்ல நாராயண ஹிருதயாலயா மாதிரி ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தான் போகணும். இது முதல் முறையா 1,70,00,000 ரூபாயில இலவச இருதய அறுவை சிகிச்சை எந்த இருதய சம்பந்தப்பட்ட நோய்களும் குணப்படுத்துறதுக்கு நாங்க வந்து அறக்கட்டளை மூலியமா எடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கிறோம். நம்ம சேலம் மாவட்டத்துல இந்த இப்ப ஏற்காட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வருடம் 15 குழந்தைகளுடைய இறப்புக்கு காரணமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் கிடைக்காம இருந்தது. ஏன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ஜிஹெச்ல இல்லை அப்படின்னு இந்த ஆண்டு 32 லட்சம் ரூபாய் மதிப்புல நாங்க வந்து அரசு மருத்துவமனை ஏற்காட்டுல இருக்கிறதுக்கு வந்து 32 லட்சம் ரூபாயில இது மாதிரி ஏறக்குறைய நாங்க வந்து அறக்கட்டளை மூலியமா வந்து 3.5 கோடியும், அது இல்லாம வந்து இலங்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏற்கனவே எங்க மாவட்டத்தினுடைய பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது, அது ஒரு எதிர்கால ஒரு வளத்தை கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்குக்காக 9ஆம் வகுப்புல இருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் ஹோப் ஆன் வீல்ஸ் அப்படின்னு. அதாவது சக்கரத்தின் மீது வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஒரு சக்கரம் கொடுக்கிற விழா இதா வந்து நாங்க ஹோப் ஆன் வீல்ஸ்னு 4000 சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய, நான் தமிழர்கள்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கிறதுனால இலங்கையில் வாழும் நம்ம குழந்தைகளுக்கும் இதுல கூட நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% சிங்கள குழந்தைகளுக்கு தான் கொடுக்குறோம். ஏன்னா மொழி இனம் இல்லாதது ஒரு ரோட்டரி அப்படிங்கிறதுனால அது ஒரு 4000 சைக்கிள். ஏன்னா இலங்கையில வந்து சைக்கிளினுடைய மதிப்பு வந்து அதிகம், அவங்களால வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நாங்க இங்க இருந்து அனுப்புறோம். இது தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து ஏறக்குறைய 20,000 சைக்கிள் கொடுக்கறதாக திட்டம் போட்டிருக்கிறோம். இதுதான் இப்ப நாங்க நடந்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட். இது இல்லாம சங்கங்கள் சொல்றோம் இல்லையா, அது 90 சங்கங்களும் தனித்தனியாக அவங்களுடைய முயற்சியில, சின்ன ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது, அனைவரும் அவங்க சேர்ந்து இந்த மாவட்டத்துல 6 மாவட்டத்திலும் எனக்கு தெரிஞ்சு வந்து 7 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவங்களும் திட்டங்கள் தீட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் ரோட்டரி ஏறக்குறைய 12 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்க திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம்.
நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டம் சொல்ற 2982 மாவட்ட ஆளுநரா இருக்கிறேன். இப்ப ஜாப் பேர் சொல்லணும் இல்லையா? அதாவது இந்த இது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு இன்னைக்கு எவ்வளவு பெரிய டிமாண்ட்ல இருக்குதுன்னு ஒரு ஜாப் பேரை வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் விங்ஸ் அப்படின்னு ஒரு சங்கம் மிக சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அது மூலியமா ஏறக்குறைய ஒரு 500 பேருக்கு வேலைகள் கொடுக்குற அளவுக்கு நாங்க நீங்க 2 பேரும் அந்தாண்ட போனா என்னால பேச முடியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதனால நல்ல நல்ல திட்டங்கள் இங்க கொடுத்துருக்குறோம். அது ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்க்கறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளுக்கு நம்ம போகலாம். ஆனா மனசுக்கு பிடித்த மனிதநேயம் உள்ள ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வை நான் பாக்குறேன். இப்ப இந்த அவங்களுடைய திட்ட வரைவுகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏன்னா ரோட்டரிகளுக்கு ஒரு பக்கம், சங்கங்கள் ஒரு பக்கம், ஃபவுண்டேஷன் ஒரு பக்கம், எல்லாருமே சேர்ந்து வளர்கிற தலைமுறைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன தேவைங்கிறத சிந்திக்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு காலகட்டம் எல்லாமே இயந்திரத்தனமா ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல அடுத்த தலைமுறைகளுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது இது மாதிரி சங்கங்களும் ஃபவுண்டேஷன் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன கூப்பிட்டதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நிறைவான ஒரு விழாவை நான் பார்க்குறேன்.